வியூவர்ஸ் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு இப்போ ஜேசிபி டிராக்டர்லாம் விட்டு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். பசங்களாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீட்டாக வந்துட்டு நம்ம ஓட்டி விட போகிறோம். ஸோ இங்கே ஒரு பெரிய குழி இருக்குது, இதை வந்து இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மூடிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் தீபகே அந்த கல் ஃபஸ்ட்டு வரணும். அந்த கல் நைட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் ஆரம்பிச்சது நைட் ஊரில் ஆகிடுச்சு. நைட் எல்லாம் ஒர்க் ஸ்டாப் பண்ணியாச்சு. பாதி குழி மூடி இருக்கான்னு திட்டத்தட்டாக இருக்கிறதுலாம். இப்போ வந்து மறுபடியும் மார்னிங் வந்து 7:30 ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ குழி வந்து மூடிக்கிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ் ஒரு 70% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பசங்களும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு. தேங்க வந்துட்டியா? வியூவர்ஸ் இப்போ வந்து சென்டர் பிச் வந்து பசங்க மார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. 7 மணி நேரம் ஆயிருக்குதுடா. கிரீஸா ஸ்டெம்பா அண்ணா? எதுங்கண்ணா கிரீஸா ஸ்டெம்புங்கண்ணா? ஏங்கண்ணா இங்கேயே பழைய இடத்துக்கே போட்டுக்கலாம் இல்லைங்கண்ணா? நம்ம மேடு போட்டுக்கலாங்க, மேடு பண்ணிக்கலாங்கண்ணா. சரி என்ன 2-3 அடி தானே போடுங்க போங்க பக்கமாக. சரி சரிங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. சரிங்கண்ணா. அதான் அப்படி தானே சொல்லி இறக்கி போட்டுக்கலாங்கிற மாதிரி தாங்கண்ணா சொன்னாங்க. நீங்கள் கீப்பர் வரலுமே மண்ணு கொட்டி விட்டுருலாங்கண்ணா. கீப்பர் வரலுமே மண்ணு கொட்டி விட்டா கொஞ்சம் இதாக இருக்குங்கண்ணா. ஓகே சரிங்கண்ணா. அதுதான் போட்டு பார்க்கலாம் விடு. ஆமா இதாகலாம் பண்ண முடியாது, கொஞ்சம் அந்த நிதி சேர்த்து தான் வரும். கிரீஸ்கா பிள்ளவனே மார்க் பண்ணுங்க போதும். இதுக்கு வெளியே போடு கூட லைன் வெளியே போடு. இது दीपके दीपके
ஆனால் பக்கெட்டில் அள்ள முடியாதுங்களா? பக்கெட்டில் அள்ள முடியாதுங்களா? பின்னாடி பக்கெட். சரி சரிங்கண்ணா. சரி 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 சரிங்க. எப்படி கல் போகணும் லொகேஷன் சரியில்லை. அதான் சொல்கிறேன், மேலே போட்டு கூட போட்டுருக்கோம், நல்லா இருக்கு. போடுறாரு பார்ப்போம். சரி நீ ஒரு கடிக்கு வாங்கி பண்ணணும்னா 10-20,000 செலவு பண்ணணும். இன்னும் அது இப்போதைக்கு இப்படி பண்ணலாம். இவனே இப்போதைக்கு பண்ணலாம் வரும். வேணா நடுவில் 4-5 டோர்னமெண்ட் நடத்தினா வேணா அப்படி பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுங்கடா. அதுதான் சொன்ன பாத்தியா, நிக்குது பாத்தியா மாறுமாறா. நான் அதான் இதெல்லாம் எடுத்து விடுங்கடான்னு காலையிலேயே சொன்னேன். மாறுமாறா நின்று அப்படி பேத்தோம்னா பேய்ந்துட்டு வந்துடும்டா. டாக்டரா? டேய் நான் ஜேசி மறுபடியும் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண சொன்னேன் நான். இப்போ உருவுனா அந்த மாதிரி பேத்துட்டு வந்துடும்டா மண்ணு. அதுக்கு தான்டா. கட்டிலையா? எடுத்துட்டு போயிட்டியா? சரி இரு, எடுத்துட்டு போயிட்டியா? அது பார்த்து இங்கே கிடந்தது. அந்த மண்ணு போறதுல இருந்து எடுத்து போட்டேன் நான். ஆமா அந்த ஷவுப்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டேன். அது இங்கே இப்போ ஃபுல்லாகவே இப்போ தண்ணி போட்டு இந்த மாதிரி இப்போ அடிச்சு விட்றீங்களா எப்படி? ஆமாம் இவன் மோடமாக வேறு இருக்குது.
நீ எடுத்தியா? எந்த மிஷினும் இல்லையாண்ணா? எல்லாத்துக்கும் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா காசு மட்டும் கொடுத்தோம்னா எல்லாத்தையும் இது பண்ணி விடுவாங்க. போங்கண்ணா பழம் நல்லா பெரும் பலவையா இருக்கு கொஞ்சம். பனித்தூரம் தான் இவனை வரும். நமக்கு கனமானலாம் இல்லை. அண்ணா 200 தாங்கண்ணா அதிகம். 300 சொன்னாரு. இப்போ 100 கம்மி பண்ணியிருக்காரு. 3000 கையில் கொடுத்துருந்துருங்க. அவ்வளோதான். 200 கொடுப்பாங்க. 3200 சொல்றாருங்கண்ணா. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அப்படி மடிச்சுக்க ராஜ்குமார். மடிச்சுக்கோ உன் பக்கம். அப்படி மடிச்சுக்கோ. காதுக்கு பிரிஞ்சிட போகுது. அண்ணா அப்படியே மடிச்சு தூக்குங்க. இவனே அப்படி சுருக்குங்கண்ணே. இவனே சுருக்குங்க. இவனே மேல போட்டா தண்ணி அடியில போயிடும். தண்ணி கீழே போட்டா தான் ஓடும். இதா இது ஒரு கல்லுக்கு போய் எடு. ஆனா அது கிளியில அப்படி பாத்து பிடிச்சுக்கோங்க. அது கிளியுது. போட்டு போட்டு மழை வருது. போட்டு போடுங்கடா. உனே இன்னும் அங்க கூட தள்ளி போடுங்க. பிச்சு இருக்கு. அங்க இருக்கு பாரு. இன்னும் இழுத்துக்குங்க. படுதா இந்த இடத்துல தந்துருச்சு. அப்படி இழுத்துக்கார நிதிஷே. கல்லு வேணும். இன்னும் கல்லு வேணும். டேய் விரிச்சு நீட்டா போட்டுவாங்கடா. உணர்ற மாதிரி. டேய் ராஜ்குமார் செய்யற கரெக்டா சீடா. திருப்பி போடுறா. ஈரம் அடியில இருக்குதுடா. இவனே இப்ப திருப்பி போடுங்க. ஈரம் அடியில தானே இருக்க. மேலதான் உணரணும். ரெடி ஆயிடுச்சு. மழை மட்டும் வரலைன்னா சரியா இருக்கும். மழைக்கே ஃபர்ஸ்ட் போட்டிருந்தா. சாய்க்க வேண்டாம். தூக்கிட்டு போனீங்க பாத்தியா? அந்த மாதிரி தூக்கிட்டு போங்க. தண்ணி விட்டுறா பிச்சுக்குள்ள. இவனை அப்படி தண்ணி உள்ளத்தி கூட. அது கொஞ்சம் விடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடு. அங்க இருந்தே தூக்கு. அங்க தூக்குறாங்க பாரு. ஆமா விடு. அந்த தண்ணி அந்தாண்டு போற மாதிரி விடு. தண்ணி அந்தாண்டு போற மாதிரி. இவனே உள்ள வந்துக்குங்க. இவனே நீட்டி விட குட்டிப்பியா.
அவர் நீட்டி விடு, படுதா நீட்டி விடு. இங்கே மட்டும் தூக்கி பிடிச்சிக்கோங்க போதும். நீ விட்டுரு. போடா போடா, அங்கே போ அங்கே போ அங்கே போ. இரு அங்கே அங்கே வாங்க வாங்க. ஏய் இந்த பக்கம் வாடா தினேஷ். தினேஷ் இங்க வாடா. இந்த பக்கம் வா. வா உள்ள இங்க வா. நீ வாடா இந்த பக்கம் வந்துடா தினேஷ் நீ. அந்த மூளையை எடுத்து புடி. அந்த மூளையை எடுத்து புடுறா. கீழ இருக்கறத புடுறா. ஊத்திட்டு வா. கீழே ஊத்துனா ஊத்திட்டு போற. பிச்சில் மட்டும் ஊத்தாம பாத்துக்கங்கடா. கல்லு மேல விட்டுறாதீங்க, கிழிஞ்சு போயிரும். அவனை வேலைக்கே வச்சுக்க மாட்டாங்க. நீ ஏன் கவலைப்படுற? இவனை தூளை எடுத்துருவாங்க. இவனை போட்டு விட்டுலாம். இவனை நேத்து மட்டும் கரெக்டா போட்டு இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை. நேத்து மட்டும் படுதா கரெக்டா போட்டு இருந்திருந்தா காயாது. இவனே அப்படி அந்த பாய் எடுத்து விடு. அந்த பாய், அந்த ப்ளூ கலர் பாய். இவனே அப்படி என்ன கொஞ்சம் அப்படியே போடுங்கண்ணே. கொஞ்ச நேரம் 1 hour 2 ஈரம்லாம் வாரமாக போட்டுக்கலாம். ஈரம் 1 hour 2 அப்புறம் மடிச்சு வச்சுக்கலாம். ஃபுல்லாக விழுகுறா. யூடியூபா? ஒரு கல் இருக்குங்கண்ணே. தூக்கி போட்டாங்களாட்டு தானே. எடுத்துக்கோ. அங்கிருந்து எடுத்துக்கோ. தூக்கி போட்டாங்களாட்டு இருக்குது. டைட்டா புடிங்க. ஃபுல்லா இழுத்து புடிங்க. இப்போ 4.5 மீட்டர் மார்க் பண்ணுங்க. 3.5 மீட்டர் 4.5 மீட்டரா? 4. இல்ல இங்க 1. சரி. ஆனா கோணையா இருக்கிறீங்க. ஆமா பிரபு, நீ என்ன இப்படியா கிழக்க தெக்கவா? இப்போ குருண்ணா ரொம்ப போயிட்டா குணா. ஃபர்ஸ்ட் கரெக்ட். நேரா இருக்கு. நான் மம்டி இருக்கு பாருங்க. மம்டியில் திருப்பி அடிச்சிங்கன்னா இறங்கிக்கோ. திம்ஸ் கேட்ட கூட இருக்கு. அண்ணா ஹேண்டில் உடஞ்சி போயிருக்கு. அப்படி தாங்க உடஞ்சி போச்சு அந்த பேட்டு. இதுனா கொஞ்சம் வெயிட்டா இருக்குது. நான் ஸ்டிக்கும் பேத்துக்குங்கண்ணே. தலைவு வேண்டாங்கண்ணா. ஈரமாத்தானே இருக்குது. ரங்கோலி பெயிண்ட் வாங்குங்க. அப்பயும் இன்னொரு அடி அடிச்சு விடுங்களா? இன்னும் 2 அடி.
நான் அடியில் விரி போதுங்கண்ணே. வெளியிலே விட்டுறாதீங்க அவங்களுக்கு தெரியல. அது பத்தாதா? அது 1 மீட்டர் தானே அது கரெக்டாக இருக்குமா? 1.5 மீட்டர். இவனை எனக்கு தெரிஞ்சு கோட்டு மேலே அடிச்சுக்கணும். கொனைய போயிடாத. நேராக தான் இருக்கு. நேராக இருக்கு. இவனை மண்ணில் வைக்காத. பாரு வைட்டே வரல. ஏதோ ஒரு டப்பால் தண்ணி பிடிச்சிருந்தா அவன் நினைச்சு போட்டுவேன். சரி சரி. அதனாலதான் நான் கெட்டியா போட்டேன். தண்ணியா போட்டா தெரியும். 1ல இருந்து 2.22 வரைக்கும் வைக்கணும். சரியா போயிடும். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் அப்படியே அந்த பவுண்டரியிலேருந்து அந்த எல்லாமே என்ன பை அங்கே தெரியும். நம்ம எடுத்துவா மண்ணுனால ஓட்டிட்டு கல்லு மட்டும் என்னது போட்டுரு. அவ்வளோதான். இன்னொரு இல்லை நடுவில் நீ போட்டது கொஞ்சம் இப்படி வரணும்னா செருப்பட ஊத்துங்க. அந்த செருப்பு கரெக்டா இருக்குடா. வேலைக்கு ரொம்ப தண்ணியா போடா. அங்க எடுத்துட்டு போடா. கிருஷ்ணா கொஞ்சம் அப்படின்ட்டு எல்லாரும் தெரியுங்கன்னு பார்த்தேன். யாருமே நிற்க மாட்டேங்கிறீங்க பின்னாடி. பின்னாடிங்க. சரி சரிங்க. நான் வாங்கும்போதே கேட்டாங்க தட்டை வேணுமானு. நான் தான் வேண்டாம் கேட்டு வந்தேன். குடு தட்டத்தை அடுத்த மணி சரி சரி.
ஒரு சம்பளம் தண்ணி கொண்டு வந்திருக்கணும் சொம்பில். அது ஒரு சேர்ல வச்சிருங்கடா, ஒரு சேர்ல எடுத்து வச்சிருங்கடா. இங்கெல்லாம் வச்சு ஆமா போ. ஒன்னு போதுண்டா, வரதே 8 இருப்பியா, 4 டீம் தான்டா. பசங்களாம் கண்டபடி தூக்கிட்டு போயிடுறா கம்முனுடா. ஸ்கோர் புக் பத்திரமா. பேனா 2 வச்சுக்கோ. எவனா தூக்கிட்டு போயிட 2 பேனா வச்சுக்கோ. இன்னொரு பேனா வச்சுக்கோ. யார் அடிச்சா வந்துருச்சு பாரு. வைகுண்டம் சிசியானா? வைகுண்டம் சிசி வெற்றி பெற்றது. வரதப்பண்ணா போங்கண்ணா. நான் கத்துங்கண்ணே ஏதாவது வீடியோ எடுக்கிறேன். ரோஹித் சர்மா வருவாங்க, ரோஹித் சர்மா வருவாங்க. காலம் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்தீங்கண்ணே. அப்படி வாங்கண்ணே. நீ போய் கப்ப குடு அண்ணா. இருங்கண்ணா, இவன் கப்ப குடுக்கட்டும், நீங்க வாங்கி கத்துங்க. நீங்க இவன் குடுக்கட்டும். கப்பு நீ வாங்கிட்டு வாடா. கப் வாங்கிட்டு நீ வாடா. அதுக்கப்புறம் நீ வந்து வாங்கிட்டு கத்துங்கண்ணா.
ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்ப நீங்க வாங்கண்ணா, நீங்க வாங்க. அண்ணே அண்ணே அண்ணா கப்ப நடுவுல வாங்குங்க, நான் வந்துருவான். நம்ம கப்பலா கிரவுண்டுக்கு போயிருச்சு. ஓகே 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 டிப் ஆயிட்டாரு டயர்ல. சரி என்ன வாங்க அங்க போலாம். நம்ம கப்படுங்க, நம்ம போய் செலிப்ரேஷன் பண்ணலாம். ஏங்கண்ணா இங்க உள்ள விடுங்க. இருங்க, விட்டுறாரு விடுங்க. இங்கதான் வந்துட்டு சமையல் வேலை வந்து ஆரம்பமாயிடுச்சு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதுங்கண்ணா? வராங்கண்ணா, சொன்னா வந்துருவாங்க. அண்ணே சாப்பிட வந்துடுங்க. நைட்டு மேட்ச் டோர்னமெண்ட் நடத்தணும்ல, அதுக்கு வந்து இன்னைக்கு நேத்தோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து அதுக்கு கறி விருந்து. நான் ஃபோன் பண்ணுறேன், வந்துருங்க. பொதுமக்கள்லாம் வராமல் எதுவும் சொல்லிவிடுவது. அண்ணே வண்டி இதுக்கு மேலே மறுபடியும் வண்டி. ஓகேங்கண்ணா, நன்றி. நான் கூப்பிட்றேங்கண்ணா. இங்கே வந்துட்டு ஒரு சமையலுக்கான ஏற்பாடு வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம நித்தீஷ் வந்து தான் ரெடி பண்ணுறான். சாம்பார் பாக்கெட் 5 ரூபா, சாம்பார் பாக்கெட் 5 ரூபான்னு சொல்லி வைக்க போகிறான். நம்ம அண்ணா இங்கே இருக்கார், அவரும் வந்துட்டு சமையல் வந்து சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தான் எண்ணெய் ஊற்றிருக்காங்க கடாயில். தக்காளி, வெங்காயம், மிளகா, கறிப்பிலை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு தேவையான வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நைட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிறப்பான விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் கிரிக்கெட் போட்டிக்கு உழைத்த அனைத்து நல்வர்களுக்கும் அருமையான அரிசுவை உணவு ரெடியாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் மெமரியல் டிராபி, கோழிக்கால் நட்டம் மற்றும் திருவாண்டிப்பட்டி நண்பர்கள் இணைந்து நடத்திய கிரிக்கெட் திருவிழாவின் முத்தான முதல்வத்தை 1201 வழங்கிய முர்மிளா சூரஜ் அவர்களுக்கு வருக வரவேற்கிறோம். இனிமையான 2ஆம் பரிசு 1001 நல்ல தம்பி ராமசாமி அவர்களை வருக என வரவேற்கிறோம். இப்போட்டிக்கு முயற்சிக்கான 3ஆம் பரிசை வழங்கிய 8001 போட்டி தலைவர் ராஜாபாளையம் ஊராட்சி அவர்களை வருக என வரவேற்கிறோம். நட்புக்கான 4ஆம் பரிசை வழங்கிய 6001 AM அர்த்தநாடி AM செக்ரட்டரி அவர்களை வருக என வரவேற்கிறோம். குறுக்க பேசாத. மண்டல் பிரித்து ஏ சுரேஷ் கோழிகாந்தம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். அன்பளிப்பு பி ரமேஷ் மாவட்ட துணைத் தலைவர் பாஜக அவர்களை
இந்நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். பதாக அன்பளிப்பை வழங்கிய ஜோக்மணி டிஎஸ்கே இந்தியா அவர்களை இந்நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். டிவி பன்னீர்செல்வம் அவர்களையும் இந்நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஒளிபெருக்கி வழங்கிய எஸ்பிஎம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோல்கலம் அவர்களையும் இந்நேரத்தில் சிறந்த முறையில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஏய் நீ போய் பேசு, ஒன்றும் தப்பு இல்லை. ஏஎம் அத்தனாரி, ஏஎம் செங்கோட்டையர், ஸ்ரீ ஹரிஸ் எக்ஸ்போர்ட். அமௌண்டெல்லாம் ஃபஸ்ட் கொடுத்துட்டு தனி மறுபடியும் அதெல்லாம் நமக்கெல்லாம் பார்த்துட்டேன். நீங்க கவர் பிடிங்க அப்படியே. போகணும் போகணும் போகணும். ஏய் வந்து ரெண்டாவது பிரைஸ் ஃபோட்டோ எடு. ஏடா ஸ்டார்ட் பண்ணுறா. நான் கொஞ்சம் அப்படியே விரிஞ்சு நின்னா அப்படி ஃபோட்டோ நல்லா எடுத்துக்கலாம். லைனாக நின்னா தமிழ் அப்படியே அவங்களோட அப்படியே பின்னாடி நில்லுங்க. வரிசையாக நில்லுங்க. ரெக்கார்ட் பண்ணுறாரு. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. லைட்டு தான் கலர் அடிக்குது. இது வந்து தெரியுது. பண்ணிடலாமா? ஒன்றும் பண்ண முடியாது. முதல் பரிசை பெறும் அணி ஜிஜிசி வைகுண்டம் அணியினர். கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தள்ளிக்கணும். இன்னும் கொஞ்சம் 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 போய் நில்லுங்க. சிறந்த ஆட்ட நாயகர் கொஞ்சம் அப்படி நேரம் நின்றுட்டீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா. இல்லை கொஞ்சம் நேரம். ஓகே. கொஞ்சம் நோந்துக்கு ஜோதி. கொஞ்சம் நோந்து. ஒட்டி நின்னுங்க.
எதுனா சொல்கிறீங்க இப்போ பேட்ஸ்மேனா தனசேகர் தான். சிறந்த மண்டை வென்றதற்கான பரிசை பெறுபவர் தனசேகரன் அவர்கள். தனசேகர் இன்னும் கொஞ்ச நேரம் அண்ணா நீங்கள் கம்ப்ளீட் லைட் நேரம் நின்றுட்டீங்க நேரம் நின்று ஓகே ஓகேங்க. ஸோ இங்கே வந்துட்டு கறி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ பசங்களுக்கு எல்லாத்தையுமே சமைச்சு போடுறதுக்கு. ஸோ கறி வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகுது, அங்கே கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொருலாம் அங்கே விழாவில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால இங்கே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, குக்கிங் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அவங்க கண்டினியூ பண்ணிட்டு நம்ம திரும்ப அதை எடுப்போம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கிறதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கறி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கறி, இது வந்து ரசம், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு, சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து விழாவை வந்து நம்ம சிறப்பாக கறி விருந்தோடு நம்ம முடிக்க போகிறோம். இப்போது டோர்னமெண்ட் சிறப்பாக முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்துக்குமே கறி விருந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாருமே இப்போ வந்து சிறப்பாக கறி சாப்பிட்டு விழா வந்து முடிக்க போகிறோம். இவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சவங்க, வைகுந்தம் VCC. அதுக்கு சொல்லுங்க.